ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் புது ட்ராயிங் வீடியோவோடு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வரைய போகிறோன்னா ஒரு பால்காரன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பால்காரன் தானா. அவன் அந்த கிராமத்திலே எல்லார் வீட்டுக்கும் அவன் தான் பால் விற்பனை பண்ணுவான். அந்த மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எல்லா பாலும் காலி ஆயிடுச்சு அவன்கிட்டேருந்து. ஆனாலும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, பால் வேணும்ப்பா, பால் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால அவன் பேராசை பிடிச்சிட்டான். அதனால அவன் பால் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து விற்றுட்டு இருந்தான். அதில் அவனால் எல்லோரும் பண்ணிவிட்டு கொஞ்சம் காசு நிறையவே வந்துச்சு. இன்னும் பேராசை பிடிச்சி பாதி பால் பாதி தண்ணின்னு அவன் விற்பனை பண்ணான். அப்போ எல்லாம் கேட்டாங்க, அது ஏன்பா நீ இப்படி விற்றுட்டு இருக்க தண்ணி கலந்து? இல்லை, நான் தண்ணியெலாம் கலக்கலை, நான் சாதாரணமாக தான் விற்கிறேன் எப்போ போலன்ட்டு. அவன் இந்த காசெல்லாம் அவனுக்கு நிறைய சேர்த்து வச்சுட்டு நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம், நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு அவன் ஒரு படகுல ஏறி ஒரு நதியிலேருந்து இன்னொரு ஊருக்கு போனான். இன்னொரு ஊருக்கு போயிட்டு ஒரு கோல்டு காயின், அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அவனுக்கு வேணுன்ற ட்ரெஸ்ஸு எல்லாம், பேண்ட்டு எல்லாமே அவன் வாங்கிக்கிட்டு அவன் திருப்பி அந்த நதியை கடந்து வரத்துக்கு அவனோட படகுல ஏறி வரும்போது அந்த தண்ணியில் இவன் வாங்கின எல்லா பொருளும் முழுங்கிடுச்சு. அப்போது அவன் புலம்ப ஆரம்பித்தான், கடவுளே ஏன் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க? உடனே அந்த நதியிலேருந்து ஒரு தேவதை சொன்னாங்க, நீ நான் எல்லாம் நேர்மையாக பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி இது முழுங்கியிருக்காது. நீ ஏமாற்றி விற்ற, அதனால்தான் நீ ஏமாற்றி விற்றது உன் கையில் நிற்காது இந்த காசுன்னு சொல்லிவிட்டு அந்த தேவதை சொன்னோன்னே, ஆனாலும் ஏன் நான் உழைச்சி சம்பாரிச்சது தானே அது, எனக்கு அது வேணும். இல்லை, நீ ஏமாற்றி விற்ற, அதனால உனக்கு அது கிடைக்காது, நீ உழைச்சி செஞ்சனா அது உனக்கு கிடைக்கும். அப்புறம் அவன் திருப்பி ஊருக்கு போயிட்டு அவன் கரெக்டாக பால் மட்டும் விற்க ஆரம்பித்தான். தண்ணியை அதில் கலக்கிறத விட்டுட்டான். அதுக்கப்புறமா அவன் நிறைய காசு சம்பாரித்து சேர்த்து வச்சு அவன் ஒரு பணக்காரன் ஆயிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் சொல்லுறது, ஏமாத்து பண்ணால் அது நம்மளுக்கே தான் நஷ்டம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு என்னோடய ட்ராயிங் ஸ்டோரிஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.